குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, உடம்பில் செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அது இருக்கிறது அதுக்கு உண்டான பொருளை சாப்பிட்டு அது உள்ளே வருதுன்றது வேறு. பட் நம்மளே அதை உருவாக்கலாம். அது எப்படின்னா, கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் டாக்டர் கென்னத்துன்னு ஒருத்தர் சொல்கிறாருங்க. எப்படின்னா, நீங்கள் பேசும்போது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது சிரிச்சுண்டு சந்தோஷமாக பாசிட்டிவாக பேச பேச அந்த இம்யூன் சிஸ்டம் உடம்புல நல்லா சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அது இல்லாமல் கொஞ்சம் கடுகடுன்னு பேசினீங்கன்னா அது உங்கள் செல்ஸ் டிமினிஷ் ஆகுன்னாரு. அவர் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணார், 2 கார்டன் எடுத்து வச்சுக்கிட்டாருங்க. 2 கார்டனில் செடிங்க இருக்குது. இந்த கார்டனில் ஒரு செடி, அந்த கார்டனில் ஒரு செடி. இந்த கார்டனில் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டனில் போயிட்டு அங்கே நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி செடிங்க கிட்ட அவரே பேசுகிறாருங்க. செடிங்க கிட்ட பேச பேச அது க்ரோத் ஆகிடுது நல்லா. அடுத்த கார்டனில் இருக்கிறத கொஞ்சம் ஹார்டாக நடந்துக்கவே அந்த செடிங்கள்லாம் அப்படியே நசிஞ்சு போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லை, கார்டனர் கூப்பிட்டு கையில் கத்தி எடுத்துன்னு வான்றாரு. அந்த கார்டனில் இருக்கிற செடிங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆமாம், இட் இஸ் ஸோ ஹேப்பன். டாக்டர் கென்னத் ஹஸ் டோல்டு. அப்பார்ட் ஃப்ரம் தட், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் என்ன பண்ணாங்க, ஒரு டெஸ்ட்டு எடுத்தாங்க சார். எப்படின்னா, இப்போ என்ன மாதிரி வயசானவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க தனிமையாக இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணார், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்கோசரம் எல்லாம் கொடுத்துட்டு 30 பேரை சேர்த்தாங்க. அந்த 30 பேரை என்ன பண்ணாங்க, ஆஸ்பத்திரி, சிறைச்சாலை, ஸ்கூல் அங்கெல்லாம் அமுச்சு பசங்கக்கிட்ட பேச சொன்னாங்க. அவங்க பேசிட்டு வந்த உடனே திருப்பி அவங்கள டெஸ்ட் பண்ணாங்கன்னா உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு தெரிய வந்ததுங்க. ஆராய்ச்சி மூலமாக தெரிய வந்தது. அதனால் மேக்சிமம் ஹாப்பியாக இருங்க. செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும். நன்றி, வணக்கம்.